Hello everyone, welcome to TAFICE YouTube channel, Institute of Central Examination. நான் உங்கள் ஜேபி, இது நம்ம TAFICE கடலூர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Focus 2.0 டெஸ்ட் சீரிஸ்க்கான டெஸ்ட் நம்பர் 12 ஓட ரீசனிங் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். இது எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுடைய டெஸ்ட்ல இது வரைக்கும் முடிஞ்ச டாபிக்ஸ்ல ஒரு 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் டாபிக்ஸ் சேர்ந்து கம்பைன் பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கும். இதுல அனலாகி கிளாசிபிகேஷன் வந்துட்டு சீரிஸ் நம்பர் சீரிஸ் லெட்டர் சீரிஸ்லாம் இருக்க போகுது. பார்ப்போமா? சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்குன்னு பாருங்க. Select the option that is related to the third number in the same way as the second number is related to the first number and sixth number is related to the fifth number. Okay, அதாவது இந்த ஒன்றோட ஒன்று தொடர்புடையது மாதிரியே இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்றது யாருன்றது நம்ம கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க, 3 என்ன பண்ணா 17 கிட்ட ரீச் பண்ண முடியும் நம்ம தான் பார்ப்போம். 3 + 14 கூட சொல்லலாம், பட் இங்க 9 + 14 47 வருமா? வராது. ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம். 3 என்ன பண்ணா 17 கிட்ட ரீச் ஆகுன்ற மாதிரி தான். 3 × 5 is 15, கரெக்டா? ஸோ 15 + 2 பண்ணியிருக்காங்க, நான் ஃபிக்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சும் 9 5s are எவ்வளோ? 45 + 2 பண்ணா எனக்கு 47 வந்துருச்சு. வெரி குட். அப்போ என்ன எனக்கு 6 × 5 பண்ணி +2 பண்ண போறோம். 6 5s are எவ்வளோ? 30 + 2 is 32 is the right answer. ஓகே, ரொம்பவே சிம்பிள் தான். பார்க்க கொஸ்டின் பெருசா இருக்குன்னா பயந்துடக்கூடாது. ஓகே, Question number 2 பாருங்க. Find the next number in the following series: 18, 43, 93, 193 and 393. So okay, increase தான் ஆகிட்டு போறாங்க. என்ன இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி என்ன பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். 18 43 என்ன ஆகுறாங்க? +25. ஓகே. 43 93 is +50. ஓகே. 93 193 is +100. ஸோ ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த என்ன பண்றாங்க, இந்த டிஃபரன்சஸ் டபுள் ஆயிட்டே போறாங்க. அதாவது 25 × 2, 50 × 2, 100 × 2 பண்ணா 200 டிஃபரன்ஸ் இருக்கா? எஸ், கரெக்டா இருக்கு. அப்ப 393ல இருந்து என்ன ஆகணும்? 200 டபுள் ஆகணும், +400 ஆகணும். ஸோ 393 + 400 is 793ன்றது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? Question number 3 பாருங்க. அகைன் என்ன வந்திருக்கு? நம்பர் சீரிஸ் தான். என்ன மாதிரி வந்திருக்கு? 11 14 17 24 31 34 37 and 44. 11 14 17 24 31 34 37 44. இந்த கொஸ்டின் மார்க்கை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய நம்பர் யாருன்னு கேக்குறாங்க. கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பேட்டர்ன் செக் பண்ணி பார்ப்போமா? 11 14 என்ன ஆகுறாங்க? +3. 14 17 +3. 17 24 +7. 24 31 is +7. Okay. Next 31 34 +3. 34 37 +3. 37 44 is +7. அப்ப பேட்டர்ன் பாருங்களேன். +3 +3 +7 +7 திரும்ப +3 +3 ஆகி +7 ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆகணும்? எனக்கு டேர்ம் +7 ஆகிற டேர்ம் தான் வரணும். ஸோ 44 +7 பண்ணா என்ன கிடைப்பாங்க பார்த்தா 51 கிடைக்க போகுது. ஸோ ஆப்ஷன் பி 51 is the right answer. ஓகேவா? சோ எளிமையான கணக்கு தான். அடுத்து பார்ப்போம். Question number 4 பாருங்க. Which of the following numbers will replace the question mark in the given series? 23 31 95 311. அதாவது 23 31 95 311. 23க்கும் 31க்கும் எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னு பார்ப்பேன். 23க்கும் 31க்கும் எனக்கு எவ்வளவு வித்தியாசம்? 8 வித்தியாசம் இருக்கு. அது பிளஸ் ஆகுறாங்க. ஓகே. 31 95 31 95 +64 ஆகுறாங்க. ஓகே. 95 311. ஸோ என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? 211 + 5 216 ஆகுறாங்க. ஸோ +8 +64 +216. இவங்க என்ன வேல்யூஸ்? 2 கியூப். இவங்க என்ன கியூப்? 4 கியூப். இது 6 கியூப். ஸோ என்ன ஆகுறாங்க? that 2 ஈவன் நம்பர்ஸோட கியூப் வேல்யூஸ் ஆட் ஆயிட்டே போகுது. நெக்ஸ்ட் எனக்கு என்ன கிடைக்கணும்? 8 கியூபை ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரா தான் இருக்கும். 8 கியூப் என்ன எனக்கு? 512. ஸோ 311 + 512னா 823 அப்படின்றத ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். Question number 5 பாருங்க. ஸோ வேர்ட் பேஸ்ட் அனலாகி தான். அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. கிரிக்கெட் இஸ் ரிலேட்டட் டு 11. கிரிக்கெட் மட்டை பந்து அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா 11 கூட அப்படி தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. எந்த கிரிக்கெட்டுக்கும் 11க்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, கிரிக்கெட்ல இருக்கிற பிளேயர்ஸோட கவுண்ட் எனக்கு 11.
சோ அப்ப அதே மாதிரி வாலிபால் கைப்பந்துல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறோம். வாலிபால் எத்தனை பிளேயர்ஸ் பார்த்தா 6 பிளேயர்ஸ், 6 அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி வேர்ட் பேஸ்ட் அனலாகில ரொம்ப பெரியான விஷயம் எல்லாம் வரப்போகுது, கொஞ்சம் ஸ்டாட்டிக்கான பேசிக் தான் வரப்போகுது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. செட் அனலாகி இந்த 2 செட் என்ன ரொம்ப பெருசா கொடுத்துருக்காங்க யோசிக்கக்கூடாது, படிக்க வேணாம். இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தா என்ன பண்ணணும் நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 செட் இருக்கு இல்லையா, ரெண்டுமே ஒரே மாதிரியான பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ற ஆப்ஷன் எங்க இருக்கு நம்ம சூஸ் பண்ண போறோம். ஓகேவா, சரி. 25, 45, 218 இருக்கு. ஸோ நடுவில் இருக்க நம்பர் இந்த 2 நம்பர் ஏதோ பண்ணி தான் நடுவில் இருக்க நம்பர் வர வச்சுக்க போறாங்க. 25 + 45 என்ன கிடைச்சிருப்பாங்க, எனக்கு 17 கிடைச்சிருப்பாங்க. 70 என்ன பண்ண 280 ஆயிருக்கும், வெரி ஈஸி, இன்டு 4 பண்ணிருக்காங்க. கரெக்டா, அப்ப என்ன பேட்டர்ன், எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ஆட் செய்து இன்டு 4 பண்ணா எனக்கு செகண்ட் நம்பர் கிடையாது, அதாவது மிடில் இருக்க நம்பர் கிடைக்கிறாங்க. கரெக்டா, சரி. அப்ப அதே மாதிரி செக் பண்ணா 18, 30 + 18 எவ்வளவு கிடைப்பாங்க, 48 இன்டு 4 பண்ணா ஆபியஸா 192 கிடைக்குது. ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு இதே மாதிரி இருக்க செட் யாருன்னு பார்ப்பேன். யூனிட் டிஜிட் கான்செப்ட் ட்ரை பண்ணி பார்த்தாலும் பார்ப்போம். 12, 4 இருக்கு. 12, 24 இருக்கு. ஆட் பண்ணா கிடைப்பாங்க எனக்கு 36 கிடைப்பாங்க. 6 4 ஆல் மல்டிப்ளை பண்றப்போ எனக்கு என்ன யூனிட் டிஜிட் கிடைக்கும், கடைசி இலக்கம் என்னவா இருக்கும்னா 6 நாள் 24 முடியும். ஸோ இங்க 6 இருக்கா, ஸோ அப்ப ஏன் வர மாட்டாங்க, ஈஸியா தான் போட போறோம். அடுத்து 14, 192 இங்க பார்த்த மாதிரி இருக்கா. அடுத்து 24 இருக்கு. 14 + 24 எவ்வளவு, எனக்கு 38 இன்டு 4 பண்ண போறேன். 4 32. ஸோ 4 12 120, 152 தான் வருது, 192 வர மாட்டாங்க எனக்கு, பியும் கிடையாது. நெக்ஸ்ட் சி, 12 + 25 என்ன கிடைப்பாங்க, எனக்கு 37. ஸோ 37 இன்டு 4 பண்றப்ப 120, 148. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சரா தான் இருக்கும். ஓகேவா, ஸோ 4 28 + 120 ஆட் பண்ணி போறோம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. அகெயின் எனக்கு நம்பர் பேஸ்ட் அனலாகி தான் 14, 21, 34 - 47, 87 டக்குன்னு பார்த்தா 14ல ஹாஃப் ஆட் பண்ணிருக்காங்கன்னு யோசிப்போம். பட் இங்க 47ல ஹாஃப் எடுத்தா பாயிண்ட்ல வருமா, ஸோ அப்ப அது கிடையாது. சரி, 14 என்ன பண்ணா 21 கிட்ட ரீச் ஆகும், டபுள் பண்ணா 120, டபுள் பண்ணா 28 கிடைக்குமா. ஸோ 14 இன்டு 2 பண்ணா எனக்கு 28 கிடைக்குது. அந்த 28 என்ன பண்ணா 21 ஆகணும், -7 பண்ணா ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த நம்பரை ட்ரை பண்ணி பார்ப்போமா. 47 இன்டு 2 பண்ண என்ன கிடைப்பாங்க, 94 கிடைக்கும். -7 பண்றேன், 87 எனக்கு கிடைக்கும். ஸோ அப்ப என்ன பேட்டர்ன், எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பரை டபுள் பண்ணி -7 பண்ண போறோம். அது கான்ஸ்டன்டா எல்லாத்துக்குமே காமனா தான் இருக்க போகுது. அப்ப 34 டபுள் பண்ணா 68 - 7 என்னவா இருக்க போகுது, 61. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ 8th கொண்டு பாருங்க. என்ன இருக்குன்னா லெட்டர் பேஸ், லெட்டர் கிளஸ்டர்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு சீரீஸா வந்திருக்கு. இதுல எப்படி எல்லாம் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஈஸியா ஆப்ஷன் எதை வச்சு தூக்கலாம் பார்க்கலாம். 3 ஆப்ஷன் என்னல இருக்கு, ஒரு ஆப்ஷன் ஏல எம்ல ஸ்டார்ட் ஆகுது, நடுவில் 3 ஏ இருக்கு. ஸோ லாஸ்ட்ல அப்ப கண்டிப்பா நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சு ஆகணும். ஒரு லெட்டர் மட்டும் வச்சு கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று யூனிக்கா இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூ சூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சு போடுவோம். இப்போ ஃபுல்லாவே போடலாம். டி ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பாருங்க, டிஎஃப் என்னங்கிறாங்க +2, டிஇஎஃப் +2, எஃப்ஜிஹெச் +2, ஹெச்ஜே +2, ஜேஎல் +2. அப்ப எல்ல இருந்து +2 பண்ண போறேன், எம்என்னு கிடைப்பாங்க. ஸோ என் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர், அப்ப ஆப்ஷன் ஏ வர மாட்டாங்க. நெக்ஸ்ட் இசட்யூ இருக்கு, 26, 21 என்ன ஆகுறாங்க -5, யூபி 21, 16 -5, பிகே -5 அண்ட் கேஎஃப் இஸ் -5. எஃப் -5 பண்ணா 6 -5 பண்ணா கிடைப்பாங்க ஏ. என் ஏன்னு இருக்கு ஆன்சர், 2 ஆன்சர் இருக்கு. ஸோ சி கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, ஏடி 1, 4 +3, டிஜி +3 அண்ட் ஜிஜே +3, ஜேஎம் இஸ் +3. ஸோ எம்ல இருந்து +3 பண்ண போறோம். 13 + 3 is 16. கரெக்டா, 16ஓட வேல்யூ என்ன, பி. இப்போ என்ஏபின்றது தான் கரெக்டான ஆன்சர் இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் பாப்போமா. Question number 9 பாருங்க. So 9ல persist is related to endure in the same way, stall is related to dash. Okay, இந்த வேர்ட்ஸ்க்கு இந்த அனலாகி பேஸ்ட் தான், அதுவும் வெக்டர் பேஸ்ட் வேர்ட் பேஸ்ட் பார்ப்போம் இல்லையா, அதுதான். தமிழ்ல பாருங்க, persist என்பது endure சொல்றது, சரியா. ஸோ அப்போ இது persistோட
சினானிம் தான் என்டியூர். இப்போ ஸ்டாலுக்கான மீனிங் என்னன்னு கேட்டா, ஸ்டால்னா உங்களால ஒரு விஷயத்தை தள்ளி போறது, ப்ரொகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஹால் பண்றது, தள்ளி தள்ளி போறது, ஏதோ ஒரு விஷயத்த தேக்கி வைக்கிற மாதிரியான விஷயம் தான். ஸோ ப்ராக்ரஸ்ன்றது வரப்போறது கிடையாது, கம்ப்ளைண்ட் கிடையாது, சர்ச் கிடையாது. ஸோ டிலே பண்றது, ப்ரொகாஸ்டினேஷன் தள்ளி தள்ளி போடுறோம் இல்லையா, ஹால் பண்றோம் இல்லையா, ஸோ அதுதான் மீனிங்கா இருக்க போது. டிலே இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. ஸோ லெட்டர் சீரீஸ் என்ன வந்திருக்கு அழகா பார்க்கலாம். ஜி ஹெச் ஒய் டி ஹெச் கே கியூ டி கே கியூ டி. இது மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளா அழகா இந்த ஆப்ஷன்லாம் எடுத்து போட்டு சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். அழகா இதோட எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணிக்கோங்க. 2 4 6 8 10 12 14 16 18 18 இருக்கு. இது எப்படி வந்து எனக்கு நான் வந்து சமமா பிரிக்கலாம் கேட்டா, ரொம்ப பாசிபிலிட்டே சொன்னோம்னா 9 9 பிரிப்போம், 6 6 பிரிப்போம், 3 3 பிரிப்போம். இந்த மாதிரி வர கேஸ்ல நடுவில் ஒரு ஆள் ஒரு மாதிரி மீடியமா வராங்கல்ல 6 6, அதுதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். 6 6 பார்க்குறப்ப 3 3 6 பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி 6 பிரிச்சு போட்டாச்சு. எனக்கு இப்ப ஃபிக்ஸா இருக்கவங்க தூக்கி தூக்கி போட போறேன். கியூடி தான் லாஸ்டா எல்லாமே இருக்கு. அப்ப கியூடியை ஃபில் பண்ணிடுவேன். அடுத்து சென்டர்ல இருக்கிறது மட்டும் பாருங்க, ரெண்டுத்துலயுமே கே இருக்கா, முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த சீரீஸை ஃபில் பண்ண போறேன். ஜிஹெச் கே ஒய் கியூடி, ஜிஹெச் கே ஒய் கியூடி, ஜிஹெச் கே ஒய் கியூடி. அப்ப எப்படி நம்ம ஆன்சர் போடணும்? இந்த டேஷ்ல இருக்காங்கல்ல ஃபில் பண்ணுவோம்ல, அவங்கள மட்டும் எடுத்து ஏறாலும் நமக்கு ஆப்ஷன் கிடைச்சிருவாங்க. கே கியூ ஜி ஒய், இதை மட்டும் வச்சு ஆப்ஷன் எடுக்க முடியாத பார்ப்போம். கே கியூ ஜி ஒய், கே கியூ ஜி ஒய் இருக்க ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் டியும் கிடையாது. சரி, அடுத்து ஒய் இருக்கா ஜி இருக்கான்னு பார்த்தா போதும். அடுத்து ஒய்க்கு அப்புறம் ஜியா ஒய்யான்னு செக் பண்ண போறோம். ஒய்க்கு அப்புறம் என்ன இருக்கு? ஜி தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி தான் போடும். ரைட். நெக்ஸ்ட் question number 11 பாருங்க. 4 letter clusters have been given, out of which 3 are alike in same manner and one is different. Select the letter clusters that is different அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? சோ இதுல நல்லா பாருங்க, ஈஸியா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். there is a word, மத்த எல்லாமே என்னவா இருக்கு? எனக்கு ஒரு கிளஸ்டர்ஸா மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி will be the right answer. question number 12 பாருங்க. லெட்டர் பேஸ்ட் பார்த்தோம் மேல, ஓகேவா? கீழே நம்பர் பேஸ்ட்ல அனலாகி பொறுத்து வச்ச ஒரு கிளாசிபிகேஷன். என்ன மேம் கிளாசிபிகேஷன் அப்படின்னா ஒண்ணு இல்ல, இந்த குரூப்ல டூப், அதாவது இந்த ஃபைண்ட் தி ஆட் அண்ட் அவுட்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்க ஒரு பேரா இருக்காங்கன்னா இந்த பேருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு போகுது. அதே மாதிரி பேட்டர்ன் 4 ஆப்ஷன்ல 3 பேருக்கு சேம் ஆகும். ஒருத்தவங்க ஆட் அண்ட் அவுட்டாவும் இருக்க போறாங்க. பாருங்க 470, 4 என்ன பண்ணா 70 கிட்ட ஆகும். ஓகே, 4 கியூப் என்ன 64. ஓகே, 64 பிளஸ் 6 ஆகிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிதான் இருக்கு. நெக்ஸ்ட் 3 கியூப் எவ்வளோ? 27 பிளஸ் 3. இப்போ எனக்கு 64 பிளஸ் 6 ஒரு பேட்டர்ன் இருக்கு, 27 பிளஸ் 3, அதாவது 3 கியூப் பிளஸ் 3ன்னு ஒன்று இருக்கு. எது செட் ஆகும்னு அடுத்து பார்த்தா தெரிஞ்சிருமா? நெக்ஸ்ட் பாருங்க 6 கியூப் எவ்வளோ? 216 பிளஸ் 6 பண்ணா எனக்கு 222 கிடைப்பாங்க. அப்போ ஒரு நம்பரை கியூப் பண்ணி அதே நம்பர் ஆட் பண்றதுன்றது எனக்கு கரெக்டான பேட்டர்ன் இருக்கு. இதையும் செக் பண்ணி பாருங்க. 343 பிளஸ் 7 பண்ணா எனக்கு 350 கிடைக்குது. ஸோ தப்பா 4 கியூப் பிளஸ் 4 பண்ணாம 4 கியூப் பிளஸ் 6 பண்ணிருக்கேன். ஆப்ஷன் ஏ தான் எனக்கு ராங் பேட்டர்னா இருக்காங்க. ஸோ அவங்க தான் கரெக்டான ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. 21 42 168 1008 டேஷ். ஓகே, 20 பொண்ண என்ன பண்ணா 42 ஆகும்? இன்டு 2 பண்ணா ஆகும் மேம். ஓகே, 42 என்ன பண்ணா 168 ஆகும், இன்டு 4 பண்ணா ஆகும். அதாவது 40 168 ரீச் ஆகுதுன்னா அப்ப இன்டு 4 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. 168 என்ன பண்ணா 1008 ஆகும், இன்டு 6 பண்ணா ஆகும். ஓகேவா? ஸோ 150 150 6 போச்சுன்னா ஸோ ரீச் பண்ணா 1008. அப்போ 2 4 6 அடுத்து என்ன ஆகணும்? எனக்கு இன்டு 8 ஆகணும். அப்ப 1008 இன்டு 8 பண்ணா கிடைப்பாங்க 8000. ஸோ அப்ப அடுத்து 8 8 சார் எவ்வளோ? 64. அப்ப 8064 தான் கரெக்டான ஆன்சரா இருப்பாங்க. ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. Which of the following numbers will replace the question mark in the given series? Okay, 13 14 27
41 and 68. ஸோ இது ஃபிபோனசி சீரிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது தொடர்ந்து 13 14 ஆட் பண்ணா எனக்கு 27 கிடைப்பாங்க. கரெக்டா? சரி, அடுத்து 14 27 ஆட் பண்ணா 41 கிடைப்பாங்க. 27 41 ஆட் பண்ணா 68 கிடைப்பாங்க. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 68 plus 41 பண்ண போறோம். 109 இருக்க போறாங்க. ஸோ ஆப்ஷன் A will be the right answer. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. சீரியஸ் தான். 22 25 32 41 55 82 110 191 என்ன ஆகுறாங்க? பிளஸ் 3. 25 32 என்ன ஆகுது? பிளஸ் 7. 32 41 என்ன ஆகுறாங்க? பிளஸ் 9. 41 55 என்ன ஆகுது? 9 plus 5 is 14. Next 55 82 என்ன ஆகுறாங்க? 27. So 25 plus 2 is 27. 82 110 என்ன ஆகுது? 28. 110 191 என்ன ஆகுறாங்க? 81. என்ன ஒரு பேட்டர்னே இல்லையா? அழகா பாருங்க, ஆல்டர்னேட் தான் ட்ரை பண்ண போறோம். 3 into 3 is 9, ரைட்டா? 9 into 3 is 27. 27 into 3 is 81. முடிஞ்சு. ஸோ இப்போ இவனை வச்சு ஆன்சர் போட போறது இல்லை, நம்ம இது அடுத்து வர டேர்ம் வச்சு தான் போட போறோம். அப்போ இவங்களுக்கான பேட்டர்ன் கண்டுபிடிக்க போறோம். 7 டபுள் பண்ணா 14, 14 டபுள் பண்ணா 28, 28 டபுள் பண்ணா என்ன கிடைப்பாங்க? எனக்கு 56 கிடைப்பாங்க. ஸோ 56 ஆட் பண்ண போறேன் நான். யார் கூட? 191 கூட. அப்போ 147 தான், சாரி 247 அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர் இருக்கும். ஆப்ஷன் A will be the right answer. நெக்ஸ்ட் பாப்போமா? Question number 16 பாருங்க. A set of letter groups are given. ஓகேவா? ஸோ செட்டில் நம்பர்ஸ் பார்த்தோம், இப்போ லெட்டர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் +4. அங்க ஏல இருந்து E என்ன ஆகுது? +4. 1 5 +4. E ல இருந்து I +4. அடுத்து செகண்ட் லெட்டர் LT +8 and TB is +8. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் +4, செகண்ட் லெட்டர் என்ன ஆகுது? +8 ஆகுறாங்க. ஆப்ஷன் செக் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, BF +4 தான், FK +4 தான். முடிஞ்சிச்சு. செகண்ட் லெட்டர் DL +8, L +8 is T. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சு, இங்க தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட்ல செக் பண்ணி பார்ப்போம். சும்மா ஏதோ ரேண்டமா சூஸ் பண்ணுவோமா? S ல இருந்து B. S ஓட வேல்யூ என்ன? 19. இது 2. சரி, 19 இருந்து 2 கேடி மூணு போறது அப்படின்னா 19 இருந்து 26 என்ன ஆகுறாங்க? +7 ஆகுறாங்களா? 26 + 1 A தான் கிடைக்கும். இங்க B இருக்கு, தப்பு. நெக்ஸ்ட் இதுல பாருங்க, AI என்ன ஆகுறாங்க? Aன்றது வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 9. அடுத்து +8. IR என்ன ஆகுறாங்கன்னா +9 ஆகுறாங்க. 9 + 9 தான் 18. ஸோ இங்க 9 ஆகுது, எனக்கு 8 ஆகும், தப்பு. ஆப்ஷன் டி பாருங்க, MU 13 21 +8 கரெக்டா இருக்கு. UC 21 3 கரெக்டா இருக்குன்னு கேட்டா இது ஒரு 5, அது 3 கரெக்டா இருக்கு. HL என்ன ஆகுறாங்க? +4, L கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் A will be the right answer. தெரியும். Question number 17 பாருங்க. So again அந்த letter series நமக்கு I F I N D F I N N I F F N D. So எனக்கு அதே as usual நம்ம என்ன பண்ண போறோம்? எலிமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ண போறோம். 2 4 8 6 8 10 12 14 16 18 20. So 21 இருக்கா? ஓகே. 2 4 6 8 10 12 14 16 18 20 21 இருக்கு. இப்போ 21 எப்படி நம்ம சமமா பிரிக்கலாம்? 7 7 பிரிக்கலாம், 3 3 பிரிக்கலாம். கரெக்டா? 3 வேணா நம்ம 7 போகுமா? 7 1 2 3 4 5 6 7 D ல முடியுது. அங்க D ல முடியுதா? அப்ப நம்ம பிரிச்சுக்கிறது கரெக்ட் தான். 3 4 5 6 7 அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ IFF தான் இருக்கு எல்லாத்துலயுமே. IFF ஃபில் பண்றோம் நம்ம. ஓகே, லாஸ்ட் என்ன இருக்கு? D இருக்கு. அப்ப IFF INND இருக்கு போது ஸோ முடிச்சாச்சு. IFF INND டேஷ் இருக்கிறது மட்டும் எடுத்தா என்ன கிடைப்பாங்க எனக்கு? FNI. FNI இருக்கு. ஆப்ஷன் எத்தனை இருக்கு? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் D is the right answer. Question number 18 பாருங்க. 15 49 201. 15 49
201 15 49 ஆட் பண்ணி பார்ப்போமா? சரி, ஆட் பண்ண என்ன கிடைப்பாங்க எனக்கு 464 கிடைக்குது. சரியா? 64 கிடைக்குதா? 64 201 எப்படி ரீச் பண்ணலாம்? 64 டபுள் பண்ணா எனக்கு 120, ட்ரிபிள் பண்ணா 180, ஸோ 196 அந்த மாதிரி வருவாங்க. ட்ரிபிள் பண்ணி பார்ப்போம். 64 into 180 plus 12 is 192. 192 என்ன பண்ணா 201 கிடைக்கும்? plus 9 பண்ணிருக்கு. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா? 1755 ஆட் பண்ண கிடைப்பாங்க எனக்கு 72 கிடைக்கும். 72 ட்ரிபிள் பண்ணா 21 and 26 216 கிடைக்கும். 216 plus 9 பண்ணா எனக்கு 220 கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. ஸோ 4 தான் ஆட் பண்ணிருப்போங்க. 29 plus 91 ஆட் பண்ணி பார்ப்போமா? 29 plus 91 is 0. ஸோ 1 3 120. ஸோ 120 ட்ரிபிள் பண்ணா 360. 360 plus 9 is 369. Option B will be the right answer. Question number 19 என்ன இருக்குன்னு பாருங்க. Which of the following letter question will replace the question mark? Letter number series, mixer series வந்திருக்கா? சரி, first நம்பர் பாப்போமா? 716 என்னங்கறாங்க into 2 plus 2 ஆ இருக்கலாம். பட் 16 என்ன பண்ணது 25 ஆ இருக்கா? சோ அப்ப அது கிடையாது. இப்போ என்ன ஆகறாங்க பாருங்க. 716 என்ன பண்ணா 716 ஆகும் plus 9 பண்ணா ஆகும். அடுத்து 16 என்ன பண்ணா 25 ஆகும் plus 9 பண்ணா ஆகும். 25 என்ன பண்ணா 34 ஆகும் plus 9. அப்ப 34 plus 9 பண்ணனும் 43 கிடைக்க போகுது. 43 ன்ற ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. YMZ and YNZ அப்படினு இருக்கு. நடுவுல இருக்க லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா? M ஆ என்னன்னு மட்டும் பார்த்தா போதுமா? M ஆ என்னன்னு பாப்போம். AD plus 3, DG plus 3 and GJ என்னங்கறாங்க? சோ AD plus 3, GJ plus 3 and J plus 3 அப்படினா 10 13 கிடைக்கும். 13 என்ன இருக்கு எனக்கு? M இருக்க ஆப்ஷன் option A. YMZ 43 will be the right answer. ஓகேவா? question number 20 பாருங்க. so again எனக்கு இந்த செட் அனலாகிய பேஸ் பண்ணி ஒரு கிளாசிஃபிகேஷன் தான். இந்த நாலு ஆப்ஷன்ல யாரு வேறுபட்டவங்க நம்ம கண்டுபிடிக்க போறோம். 13 117, 11 89, 18 167, 15 135. 13 என்ன பண்ணா 117 ஆகும், into 9 பண்ணா ஆகும். கரெக்டா? சரி, அடுத்து 11 into 9 பண்ணா கிடைப்பாங்க 99 கிடைக்கும். பட் இங்க -10 ஆயிருக்கு. இதுவும் பேட்டர்னா இருக்கலாம். அடுத்து செக் பண்ணாலும் தெரியும் நமக்கு. ஓகே, 18 into 9 is 162 தான். சோ அப்ப அப்படியே மல்டிப்ளை பை 9 கொடுத்தா எனக்கு கொடுத்திருக்காங்க. 15 9s are 135 தான். சோ அப்ப -10 ஆயிருக்குல, தப்பா 89 அவன் தான் ஆன்சர் இருப்பாங்க. சோ 1189 will be the right answer. Question number 21 ல என்ன கொடுத்திருக்காங்க? Select the number from the among given options that can be replaced in question mark அப்படினு சொல்லியாச்சு. ஓகே, 2 8 24 60 and 126 என்னங்கறா பாப்போமா? 2 8 என்ன ஆகுது plus 6, 8 24 is plus 16, 24 60 is plus 26, ரைட்டா? 36. அடுத்து இங்க என்ன ஆகுது பாருங்க, இங்க plus 10 ஆகுது, இங்க plus 20 ஆகுது. அப்ப அடுத்து என்ன ஆயிருக்கு? plus 30 ஆயிருக்கான்னு செக் பண்ணுவோமா? ரைட், எக்ஸாக்ட்லி 66 னா plus 30 தான். அடுத்து என்ன ஆயிருக்கும் எனக்கு? plus 40 ஆயிருக்கணும். 66 plus 40 னா 106 அப்படின்னு கிடைச்சிருப்பாங்க. அப்போ 126 plus 106 is 232 அப்படின்றத ஆன்சர் இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி will be the right answer. Question number 22 பாருங்க. ஸோ கிளஸ்டர்ஸ் வச்சு எனக்கு சீரீஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாப்போமா? FK plus 5, KP plus 5 and PU is plus 5. U plus 5 என்ன கிடைப்பாங்க? 21 plus 5 is Z. Z ல ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் ஒன்று தான் இருக்கு, முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொன்று கிராஸ் செக் பண்ணிக்கலாம். GL 7 12 என்னங்கிறாங்க plus 5, LQ 12 17 plus 5, 17 22 plus 5 தான். அப்போ 22 plus 5 னா 4 போக மீதி 7 இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். 23 examine MINEEXA மாறி இருக்கு. ஸோ எப்படி மாறி இருக்கு பாருங்க. இந்த எக்ஸான்றது லாஸ்டா வந்திருக்கா, அப்ப அதே மாதிரி காம் இந்த COMன்றது லாஸ்டா வரணும். அதை வச்சு ஆப்ஷன் எடுப்போம். ஆப்ஷன் AC தான், BD வரமாட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் இதுல எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க.
MINE இந்த மைன்ன்றது ஃபர்ஸ்ட் வந்துச்சா, அப்ப PARE வரணும். PARE இருக்கு, கரெக்டா இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் சில என்ன ஆயிடுச்சுன்னா PAER வந்துச்சு, சோ வர மாட்டாங்க. ஓகேவா? 24 பாருங்க. இந்த லெட்டர் கிளஸ்டர் 4 பேர்ல ஒருத்தவங்க மட்டும் ஆட் ஒன் அவுட்டா இருக்காங்க. அது யாருன்னா பார்க்க போறோம். GHN. GH பிளஸ் 1 N என்ன ஆகுது பிளஸ் 6 ஆகுது. EF பிளஸ் 1 FK என்ன ஆகுது பிளஸ் 5 தான் ஆகுது. அப்ப பிளஸ் 5 பிளஸ் 6 அடுத்து செக் பண்ணா நமக்கு தெரியும். DI என்ன ஆகுதாங்க பிளஸ் 6 ஆகுறாங்க, சாரி பிளஸ் 5 ஆகுறாங்க. ஸோ 5 கரெக்டா 6 கரெக்டா கேட்டா 5 தான் கரெக்ட். ஸோ BG பிளஸ் 5 தான். ஸோ ஆப்ஷன் 6 ஆகுறது இல்லையா, ஏ அதுதான் கரெக்டா ஆன்சர். 25th பாருங்க. சீரியஸ் தான், இது சின்ன ஸ்மால் லெட்டர் இருக்கு, கேப்ஸ் இருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணி வேணா. அது சும்மா ஒரு அது சும்மா புது ஒரு மாதிரி கொஸ்டின். ஓகேவா? ஸோ ZB என்ன ஆகுறாங்க AB பிளஸ் 2, BD பிளஸ் 2, DF பிளஸ் 2 அண்ட் FH பிளஸ் 2. ஹெச்ல இருந்து பிளஸ் 2 பண்ணா J. அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு செட் J வரணும், அதாவது ஸ்மால் லெட்டர்ல J வரணும். நெக்ஸ்ட் கேப்ஸ் லெட்டர் என்ன வருவாங்க L வருவாங்க. அதை வச்சு ஆப்ஷன் எடுக்க முடியுதா பார்ப்போம். ஸ்மால் J கேப்ஸ் L இருக்க மாதிரி தான் 3 ஆப்ஷன் இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி வர மாட்டாங்க. நெக்ஸ்ட் LUI தான் இருக்கு, LUI தான் இருக்கு. லாஸ்ட் லெட்டர் என்னன்னு செக் பண்ணுவோமா, கேப்ஸுக்கு RW என்ன ஆகுது 1823 பிளஸ் 5, 23B பிளஸ் 5. ஓகே, பிளஸ் இது ஒரு 3, நெக்ஸ்ட் இது ஒரு 5. B ல இருந்து G பிளஸ் 5, G ல இருந்து L பிளஸ் 5, L ல இருந்து பிளஸ் 5 பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 17 கிடைக்கும். அப்ப ஸ்மால் லெட்டர்ல Qல முடியும். கேப்ஸ் லெட்டர்ல 17 பிளஸ் 5 பண்ணா 22. இப்ப LV இருக்கு ஆப்ஷன் எங்க இருக்கு, ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ரொம்பலாம் நம்ம ஃபுல்லாவே பார்க்கல, கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் மட்டும் தான் பார்த்திருக்கோம். அதை வச்சு ஆப்ஷன் சூஸ் பண்ண முடிஞ்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 26 பாருங்க. 562 30 663. ஓகேவா? டிஜிட் கால்குலேஷன் தான் பண்ண போறீங்க, ரொம்ப ஈஸி. 562 இஸ் 30. என்ன பண்ண ஆகும் பார்த்தா 5 6 ஆர் எவ்வளோ 30, 30 into 2 பண்ணா 60, 60ல பாதி தான் என்னது எனக்கு 30. அப்ப நெக்ஸ்ட் பாருங்க 6 into 6 into 3, 6 6 ஆர் எவ்வளோ 36, 36 into 3 பண்ணா என்ன கிடைப்பாங்க எனக்கு 108 கிடைக்குமா. 36 into 3 is 108 கிடைக்கும். 108ல பாதி எவ்வளவு எனக்கு 54. So option C will be the right answer. Right? Question number 27 பாருங்க. Again letter cluster place பண்ண ஒரு கிளாசிபிகேஷன் தான். TVY 20 22 25 plus 2 plus 3 ஆகுது. இங்க plus 3 plus 2 plus 3 ஆகுறாங்க. ஓகே, இதுலயுமே plus 3 plus 3 ஆகுது. அப்ப plus 2 plus 3 ஒரு பேட்டர்ன், plus 3 plus 3 ஒரு பேட்டர்ன். அடுத்த ஒரு வருஷம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். LO என்ன ஆகுறாங்க plus 3, OR plus 3. அப்ப plus 2 இருக்கு ஆன்சர் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ அவர் தான் ஆட் ஒன் அவுட். ரைட்? 28 பாருங்க. சோ என்ன கேக்குறாங்க அப்படின்னா how many such even digits are there each of which is immediately preceded by a odd digit and also immediately followed by a even digit. ஃபர்ஸ்ட் ஒரு ஈவன் நம்பர் இருக்கணும், ஒரு இரட்டைப்படை எண் இருக்கணுமா. ஓகேவா? ஒரு ஈவன் நம்பர் இருக்கணும், ஒரு இரட்டைப்படை எண் இருக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படி சொல்றாங்கன்னா which is immediately preceded by an odd number. முன்னாடி என்ன இருக்கணும், ஒரு odd number இருக்கணும், ஒரு ஒற்றை எண் இருக்கணும். and also immediately followed by even number. பின்னாடி ஒரு ஈவன் நம்பர் இருக்கணும், இரட்டைப்படை எண் இருக்கணும். அப்ப odd even even, odd even even இருக்க மாதிரி செட் தான் சூஸ் பண்ண போறோம். odd even even இருக்கிறது so 2 3 4 5 வரல. so odd even even first even number எங்க இருக்குன்னு பார்த்தா முடிஞ்சு. ஓகே, so ரெண்டு ஈவன் சேர்ந்த மாதிரி எனக்கு வரணும். 5 4 2 odd even even. நெக்ஸ்ட் 3 6 2 odd even even. நெக்ஸ்ட் வேற எங்க இருக்கு, சோ அவ்வளவுதான். மொத்தமாவே எனக்கு ரெண்டு பேர்ஸா இருக்காங்க. சோ ஆப்ஷன் டி will be the right answer. ஓகேவா? சோ ஈவனை ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணிக்க போறேன். ரெண்டு ஈவன். ஓகேவா? ரெண்டு ஈவன் சேர்ந்த மாதிரி எனக்கு வேணும். ரெண்டு ஈவன் சேர்ந்தெல்லாம் எங்க இருக்குன்னு பாக்குறப்ப எனக்கு எங்க இருந்துச்சு 4 2 இருந்துச்சு. 4 2 முன்னாடி ஆட் நம்பர் இருக்கா, அப்ப அது ஒரு பேர். நெக்ஸ்ட் 6 2 இருந்துச்சு, 6 2 முன்னாடி ஆட் நம்பர் இருக்கா, அது ஒரு பேர். அவ்வளவுதான், வேற எங்கேயும் ரெண்டு ஈவன் சேர்ந்த மாதிரி இல்ல. இப்படிதான் தேடணும். ஃபுல்லா உட்காந்து பார்த்தா நமக்கு டைம் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29 பார்க்க போறோம். டொமைன் அப்படின்றத TCUSIJ மாதிரி
ஸோ பாருங்க, நல்லா பாருங்க, டில இருந்து ஜே தான் நம்மளுக்கு கிட்ட இருக்கு கரெக்டா. ஸோ அப்ப டில இருந்து ஜே என்ன ஆகுறாங்கன்னு பாருங்க, +6 4 10 +6 n 14 20 +6 நெக்ஸ்ட் ஐல இருந்து சி +6 ஏல இருந்து யூ என்ன ஆகுதுன்னு பார்த்தா +6 ஆகல -6 ஆயிருக்கு. அப்ப இது என்னவா இருக்கும், வவ்வலுக்கு மட்டும் -6, கான்சனன்ட்லாம் +6. அடுத்து செக் பண்ணா தெரியுமா, ஐல இருந்து ஓகே நெக்ஸ்ட் எம்ல இருந்து ஐ என்ன ஆகுறாங்க இப்படி பார்ப்போம் ரைட். எம்ல இருந்து ஐ, ஓல இருந்து சொன்னலாம் டொமைன் எழுதிக்கலாமா சரியா, டிசி யூஎஸ்ஐ ஜே. டில இருந்து ஜே பார்க்க, டில இருந்து ஜே என்ன ஆகுது +6. அடுத்து என்ல இருந்து டி +6. நெக்ஸ்ட் ஓல இருந்து ஐ என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா -6 ஆகுறாங்க வவ்வல்ன்றதுனால ஓகே. நெக்ஸ்ட் எம்ல இருந்து எஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்க +6. ஏல இருந்து யூ என்ன ஆகுது -6, ஐல இருந்து சி என்ன ஆகுது -6. அப்ப வவ்வலுக்குலாம் -6, கான்சனன்ட்லாம் +6. எடிட்டர்ல ஈல இருந்து என்ன ஆகணும் -6 ஆகணும். ஆனா அது என்னது ஒரு வவ்வல் இல்லையா, ஸோ -6 பண்ணா எனக்கு என்ன கிடைப்பாங்க, ஒய் கிடைப்பாங்க. ஒய் இருக்க ஆன்சர்ஸ் 2 ஆன்சர்ஸ் இருக்கு, ஆப்ஷன் ஏ அண்ட் பி இருக்கு. ஸோ அப்ப டியும் சியும் வர மாட்டாங்க எனக்கு. அடுத்து ஆர்ல இருந்து என்ன ஆகணும் +6 ஆகணும். 18 + 6 என்ன கிடைப்பாங்க எனக்கு 24. அப்ப எக்ஸ்ல முடியும், எக்ஸ்ல முடிகிற ஆன்சர் ஆப்ஷன் பி YJCZIX தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. क्वेश्चन नंबर 30 பாருங்க, Y9Q W20 42 86. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் வச்சு ஆப்ஷன் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். நம்பர்ஸ் பாருங்க, எல்லா நம்பருமே 74 இருக்கு, ஒன்னு மட்டும் 72 இருக்கு. இது நான் செக் பண்ணிப்போமா. ஸோ 9 20 + 12 நெக்ஸ்ட் 20 42 என்ன ஆகுறாங்க +22 42 86 என்ன ஆகுறாங்க +44 9 12 11 ஆகுறாங்க. ஓகே 11. அடுத்து 86 இருந்து என்ன ஆகிருக்கு நமக்கு 88 ஆட் ஆகும். ஸோ 86 + 88னா 6 + 4 என்ன கிடைப்பாங்க எனக்கு 4ல தான் முடிய போகுது. ஸோ 72 வர மாட்டாங்க. பி பி இருக்கு, பி ஏ இருக்கு, கியூ ஏ இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சு தான் ஆகணும். YW என்ன ஆகுறாங்க 25 23 -2 -2 21 -2 19 19 - 2 is 17. அப்ப கியூல ஸ்டார்ட் ஆகிற ஆன்சர் எங்க இருக்கு, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ முடிஞ்சு நெக்ஸ்ட் டெஸ்ட்ல பார்ப்போம். கீப் ஆன் ப்ராக்டிசிங், கன்சிஸ்டண்டா இருங்க. தேங்க்யூ.